திருவையாறு சட்டப்பேரவை உறுப்பினருமாகிய மாண்புமிகு அண்ணன் கூத்தூர் ரத்னசாமி அவர்களை உங்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த தஞ்சை மண்ணிலே நடைபெறுகின்ற சிறப்பான இந்த விழாவிற்கு தனது சிறப்பு சொற்பொழிவை ஆற்ற புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் கவிஞர், பேராசிரியர், முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கலை இலக்கிய விமர்சகர் திரு தேனுகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாடகம் என்று சொன்னாலே, அகில இந்திய அளவிலே மேடை நாடகம் என்று சொன்னாலே தனது முத்திரையை பதித்திருக்கின்ற பேராசிரியர் சே ராமானுஜம் அவர்களை உங்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். காட்டும் கலைஞர்களுள் ஒருவராக இருக்கின்ற நமது மரியாதைக்குரிய வித்யாசங்கர் ஸ்தபதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த இனிய நிகழ்வின் பொருட்டு 2 விஷயத்தை சொல்லாமல் இந்த அவையை நிறைவு செய்வது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன். எதையும் மறுத்தல் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறத பற்றி அவர் அந்த வெட்கம் தொலைத்தது பின்னட்டையில் சொல்லியிருப்பார். அதையே அவர்கிட்ட நான் பார்த்தேன். என்னோட 2 கவிதை தொகுப்பை கொடுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவரிடம் நிரம்பி ததும்புகிறது மௌனம் என்பதும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டியது. ஏனென்றால் மூத்த படைப்பாளியாக இருக்கின்ற அவரிடமிருந்து நாங்கள் பார்க்கிறோம். எல்லாருமே அந்த பிராமண சமுதாயத்தை பற்றி அவர் எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற நேரத்திலே நான் சற்று வேறுபடுகிறேன். ஏனென்றால் அதற்கான கூறுகள் அவர் மொத்தம் 6 தொகுதி வந்திருக்கு. அடுத்த மாதம் இன்னொரு சிறுகதை தொகுதி வந்திருக்கு, வரப்போகுது. இன்னொரு கவிதை தொகுதி வரப்போகுது. அப்போ 8 ஆகிடும். இந்த 6ல் 3 கவிதை தொகுதி, 2 சிறுகதை தொகுதி. அந்த 2 சிறுகதை தொகுதியில் 2வது சிறுகதை தொகுதி பாட்டிகளின் சிநேகிதன். அந்த பாட்டிகளின் சிநேகிதனில் ஒரு பண்ணை மரபாக இருக்கின்ற அந்த தஞ்சை மண்ணில், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பிராமண பண்ணையார் இருக்கிறார். ஒரு 2 நிமிடத்தை நான் எடுத்துக்கொள்வது தவறாக இருக்காது என்று நினைக்கிறேன். அவர் ஒரு பண்ணையாக இருக்கிறார். அவருக்கு நிலம் நீச்சி என்பது மிகப்பெரிய வேலிக்கணக்கிலே இருக்கிறது. ஆனால் அவர் செய்வதெல்லாம் சீட்டு விளையாடுதல் மட்டும்தான். ஆனால் அவருக்கு அடியாட்களாக வேலை வாங்குவதற்கு இந்த இடத்துல நமது தஞ்சை மாவட்டத்து கீழ்கோடியில் இருக்கின்ற கிராமங்களை நினைத்து பார்க்கலாம். குறிப்பாக 1967, 68 என்கிற ஆண்டுகளை நினைத்து பார்க்கலாம். இந்த இடத்திலே அந்த திருக்குவளை கீழ்வெண்மணி பகுதியை சார்ந்து வந்திருக்கின்ற நமது வெற்றி பேரொளி அறிவார்கள் என்பதையும் இந்த இடத்திலே சுட்டுகிறேன். அதை போன்ற ஒரு மரபில் இருக்கின்ற பண்ணையார் தனக்கு அடியாட்களாக இடையிருப்பு, வாண்டாயார் இருப்பு போன்ற பகுதிகளில் இருக்கின்ற குச்சிராயர்களை அழைத்து ஒரு பெரிய வட்டத்தை அமைத்து அவர் அமர்ந்திருப்பார். கச்சேரி நடக்கும். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவரது கதை செல்கிறது. இருளிலிருந்து ஒளிக்கு என்பது அவரது கதையின் தலைப்பு. ஆனால் அந்த கதையை நான் படிக்கின்ற நேரத்திலே நெல்லை மாவட்டத்துக்கு என்னை அறியாமல் பயணம் செய்ய நேர்ந்தது. ஆம், அந்த விடுதலை போராட்ட காலகட்டத்திலே ஆஷ் துரை அவர்களுக்கு என்ன நடந்தது என்றால், ஒரு கற்பனை. நாம் படிக்கின்ற வரலாறு வேறு, ஆனால் உண்மை வரலாறு என்பது வேறு. அந்த ஆஷ் துரை கொல்லப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும், வாஞ்சிநாதனை நமக்கு தெரியும், வீரவாஞ்சியை நமக்கு தெரியும். ஆனால் அந்த வீரவாஞ்சி கொலை செய்ய முற்படுவதற்கு காரணமாக இருந்தது நமது விஸ்வநாதன் பேசுகின்ற அந்த சனாதன மரபின் பார்ப்பட்டுத்தான் என்பதை வரலாற்றை வாசித்தவர்கள், உண்மையாக வாசித்தவர்கள் அறிவார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு கர்ப்பிணி பெண் வண்டியிலே செல்கின்ற பொழுது அவள் தடுக்கப்படுகிறாள். தடுக்கப்பட்டதன் காரணமாக அங்கே சனாதன மரபு, இந்த தெருவுக்குள்ளே நீ நுழையாதே என்று மறுக்கின்ற பொழுது அங்கே ஊர்வலமாக வேறொரு ஆய்வுக்காக வந்த அந்த ஆஷ் துரை அவர்களுக்கு பாதை கொடுங்கள் என்றது சொன்னதுதான் வரலாறு. சொன்னதன் காரணமாகத்தான் அவர் குறிவைக்கப்பட்டான். ஆனால் அன்றைக்கு வெள்ளையருக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்த காரணத்தால் அது விடுதலை போராட்ட வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே இருந்தது இவர் பதிவு செய்கின்ற பதிவுதான். இதை நான் சொல்வதற்கு காரணம், இருளிலிருந்து ஒளிக்கு என்ற கதையிலே அந்த நிலச்சுவான்தாராகிய அந்த பார்ப்பனர் அங்கே அமர்ந்திருப்பார். குச்சிராயர்கள் குச்சி கோலுடன் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். விழா நடந்து கொண்டிருக்க நேரத்திலே நோய்வாய்ப்பட்ட ஒருவன் கீழத்தெருவில் இருந்து வருவான். கீழத்தெருவில் இருந்து வருகின்ற பொழுது, ஏய்
அடுத்த பாதைக்கு போ என்று அவர்கள் சொல்வார்கள். அடுத்த பாதைக்கு போ என்று சொல்கின்ற பொழுது வேலாயுதத்தின் மகன் குரல் கொடுப்பான், நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற நாங்கள் இப்படி சென்றால்தான் காப்பாற்ற முடியும் என்று அந்த கட்ட வண்டியை ஓட்டும் பொழுது இவர்கள் தடி எடுப்பார்கள். இல்லை இல்லை என்று அவர்கள் கேள்வி கேட்பார்கள். இந்த கேள்வியை கேட்கின்ற நேரத்திலே அங்கே ஒரு பிரளயம் வெடிக்கும், ஆனால் பாதை கிடைக்கும் என்பதுதான் அந்த கதை. பிறகு மௌனமாய் பேசுகின்ற, நான் சொல்வது அந்த பாட்டிகளின் சிநேகிதன் என்ற ஒரு தொகுப்பிலே மௌனமாய் பேசுகின்ற அந்த கதையிலே மிக நெருக்கமாக அந்யோன்யமாக இல்வாழ்க்கையிலே ஈடுபட்டு இல்லற வாழ்க்கையின் சுகத்தை துய்த்து ஒன்றாக படுத்துறங்கி இருக்கின்ற அந்த தம்பதியினர் 30 ஆண்டுகள் பேசாமல் இருப்பார்கள். அவர்களது குழந்தைகள் எல்லாம் டெல்லியிலேயும் வெளிநாட்டிலேயும் இருப்பார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வருவார்கள். அவர்களுக்கு விருந்து கிடைக்கும். அந்த விருந்தை அருந்துகின்ற நேரத்திலே அந்த குடும்ப தலைவர் விருந்தை அருந்த மாட்டார். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தெற்கு சிவன் கோயில் தெருவில் இருக்கின்ற தியாகராஜன் என்கிற பரிசாரகரது வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு விடுவார். நீங்களெல்லாம் சாப்பிட்டீர்கள் வந்தவுடன் கேட்பார். அந்த பேர குழந்தைகளுடன் அவர் விளையாடுவார். அதே நேரத்தில் அவரது துணைவியார் அடுப்படியில் வேலை செய்வதைப் போல பேர குழந்தைகளுடன் விளையாடிவிட்டு சாப்பிடுவதாக பேர் பண்ணிவிட்டு விலதி விடுவார். ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் மகன் மருமகள் பேர குழந்தைகள் சமாதானம் செய்ய முற்படுவார்கள். ஒன்றும் நடக்காது. என்ன நடக்கிறது என்று சொன்னால், வாழை இலையை வைத்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் அன்பே கண்ணே மணியே என்று ஒரு சிலப்பதிகாரத்திலே கோவலன் பேசுகின்ற அத்தனை சொற்களையும் கொட்டி பாராட்டுகின்ற அந்த நேரத்திலே அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் வாழை இலையிலே அந்த அன்னத்தை எடுத்து வைக்கின்ற நேரத்திலே தரையிலே விழுந்துவிடும். நாயே பார்த்து வைக்க மாட்டியாடான்னு கேட்பார். இவர் கேட்பார். அவர்கள் நிமிர்ந்து பார்ப்பார்கள். அதுதான் அந்த 30 ஆண்டு பிளவுக்கு காரணம். இப்படியே போய்விடும். குழந்தைகள் போய்விடுவார்கள். 30 நாளுக்கு ஒரு பிறகு, அந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருப்பார். இவர் கிரீச்சிட்டு கொண்டே இருக்கும். ஒரு முக்கல் முனகல் கேட்கும். திரும்பி பார்ப்பார். பேச்சுவார்த்தையே இருக்காது. அந்த வீட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். திரும்பி பார்ப்பார். சமையலறைகளை படுத்து கிடப்பார். படுத்து கிடக்கின்ற தனது மனைவியை போகலாமா என்று அச்சத்தோடு நெருங்கி, 30 ஆண்டுகள் பேசவே இல்லை, நெருங்கி போகும் பொழுது என்ன என்று கேட்பாள். என்ன கமலாம்பா? குரல் வராது. காற்றிலே ஒளி மறையும். அவள் புரண்டு பார்ப்பார். எடுத்து மடியிலே வைத்து என்ன என்று அவர் கேட்கின்ற நேரத்திலே அந்த கமலாம்பாள் இப்போ என்ன வந்தது புதுசா என்று அவர் மறுப்பார். மறுத்தவுடன் என்ன நடக்கும் என்றால், இல்லை இல்லை என்று சொல்வார். இல்லை, இதுவரைக்கும் இல்லாதது இப்போ என்ன வந்தது, இப்போ நான் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னா இவர் பார்ப்பார். வார்த்தை வராது. இப்போ கேட்குறேன், இப்போ வாச்சும் சொல்லுங்கன்னு கேட்பார். சொல்கிறேன் அப்படின்பார். அந்த வடக்கு தெரு கோயிலத்து கூட உங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்பார். கண்ணீர் விடுவார். கதை முடிந்துவிடும். இதுதான் அந்த 30 ஆண்டு கால பிளவு. பெண்மனத்தை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அடுக்கலையில் இருக்கின்ற பெண்களை அன்பை பேசலாம். நான் விச்சு பேசுகிறார். தஞ்சை மாவட்டத்தின் வரைபடத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமேயானால் அவரது முதல் கவிதை தொகுதி சுதந்திரத்தில் இருந்து வெட்கம் தொலைத்ததில் இருந்து இந்த மாவட்டத்தில் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற இனக்குழு மோதல்கள், பிறகு மத மாச்சரியங்கள், சனாதன மனத்தில் இருக்கின்ற அந்த கட்டுப்பாடுகள், இறுக்கம் தொலைத்த காலகட்டம், இப்படியாக ஒரு வரைபடத்தை விச்சு வரைந்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இவர் பேசுகின்றதிலே அனைத்து இனமும் வருகிறது, அனைத்து மதமும் வருகிறது, அனைத்து சனாதன கோட்பாடுகள் உடைகின்ற அந்த நேரமும் வருகிறது. இப்படியாக அந்த அவர் தீட்டுகின்ற ஓவியத்திலே முழுமை பெற்று நிற்கிறது தஞ்சை மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த சித்திரம் என்பதுதான் இந்த பதிவு. இவரை பாராட்டுவது என்பது பாராட்டுவதற்காக அல்ல, அவரை விமர்சனம் செய்வது என்பது விமர்சனத்துக்காக அல்ல. இதன் மூலமாக அடுத்த வீச்சை பெற்று இதற்கு மேலும் இருக்கின்ற சாகித்ய அகாடமி, அது மட்டுமல்ல ஞானபீட பரிசு தமிழுக்கு 2 முறை தான் கிடைக்கிறது. இப்படி சொல்லுவோமேயானால் வியாகுலன் போன்ற நவீன சித்தர்களும் நவீன கோட்பாட்டுவாதிகளும் என்ன சொல்லக்கூடும், இதில் உள்ள குறைகளை மையப்படுத்தலாம். அப்படியல்ல, முத்து வரைகின்ற சித்திரமும் ஒன்றுதான், நான் விச்சு வரைகின்ற சித்திரமும் ஒன்றுதான். முத்து அவர்கள் நாவலுக்கு போய்விட்டார். 100 ஆண்டு கால தமிழ் மரபிலே சிறுகதை என்பதும் நாவல் என்பதும் சிறப்பாக விளைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தஞ்சை மண்ணை பற்றி எழுதப்படாத, பேசப்படாத, பதிவு செய்யப்படாத, அழுத்தம் கொடுக்கப்படாத பகுதிகளை இந்த முத்து அவர்களும் விச்சு அவர்களும் எழுதும் பொழுது தஞ்சைக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு அந்த விருதுகளும் கிடைக்கும். அப்போது நமது வியாகுலன் அவர்களும் நானும் இணைந்து நின்று இந்த விழாவை நடத்துவோம் என்று சொல்லி 10 மணியை நிறைவு செய்கின்ற நேரத்திலே இந்த மூத்த எழுத்தாளனை கொண்டாடி மீண்டும் இளமை பெறுவதற்கு அந்த முக்கோண காதலை எப்படி பாலச்சந்தர் பதிவு செய்கிறார்களோ, நீங்கள் மற்ற மாவட்டத்து எழுத்தாளர்கள் மறைத்து விடுகிறார்கள். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற கூப்பா பதிவு செய்கிறார்.
தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற நா விச்சு பதிவு செய்கிறார், தி ஜானகிராமன் பதிவு செய்கிறார். மற்றவர்கள் சுகிக்கிறார்கள், மறைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், மறைந்து போகிறார்கள். இதை சொல்வதற்கு காரணம், நெல்லை மண்ணிலே இருக்கிறவர்கள் அவர்களை கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். பாரதி தொடங்கி, வண்ணநலவன் தொடங்கி, வண்ணதாசன் தொடங்கி தொடங்கி இன்று வரை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தஞ்சையில் இருக்கின்ற ஒரு மரபானது பின்னி பிணைந்து கொண்டு, அது ஒரு புறம் அல்ல இருபுறம் திரும்புகிற காளைகளை கொண்டே நாம் கட்டை வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஏன் ஒரு சக்கரமுடைய வேறு வண்டிகளை பொருத்தி பார்ப்பதைப் போல, அல்லது இரு சக்கரத்தில் ஒரு காளையை பூட்டுவதைப் போல நாம் செலுத்துகின்ற நேரத்திலே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இந்த மண்ணுக்கு என்பதை சொல்லி, குறிப்பாக 3ஆம் தேதி மார்ச் மாதத்திலே இதே அரங்கிலே விழா நடந்தது. 25ஆம் தேதி மார்ச்சிலே ஒரு விழா நடந்தது. இன்றைக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கிறது. அநேகமாக கூடிய விரைவிலே அண்ணன் முத்து அவர்களுக்கும் இங்கே பாராட்டு விழா நடக்கும். அதற்கான விருது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நிறைவு செய்கிறேன். இந்த நேரத்தில் ஒன்றை சுட்டுகிறேன். சிறுகதைகளை பேசிக்கொண்டே இருக்கின்ற அந்த ஒரு பிரம்மாவாக இருக்கின்ற புதுமை பித்தன் ஒன்று சொல்லுவான், நான் எத்தனையோ விவகாரங்களை எழுதியிருக்கிறேன், ஆனால் எனது கதைகள் எத்தனையோ பற்றி பேசியிருக்கின்றன, ஆனால் எனது கதைகள் பேசுவதையெல்லாம் வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கை வறட்சியை பற்றித்தான் என்று எழுதினான். காசநோயால் இறந்து போனான். கூப்பாரா கொண்டாடப்படாமலேயே கையிலே காசு இல்லாமல் இறந்து போனான். வாழ்கின்ற காலத்திலே அவர்களை வாழ்த்தாமல் இறந்த பிறகு அவர்களது கல்லறையிலே மலர் வளையம் வைப்பது தஞ்சை மண்ணுக்கு பொருந்தாது என்பதால் தான் அண்ணன் இலக்கிய காவலர்கள் போன்றவர்களை வைத்து நெருஞ்சி இலக்கிய முற்றம் இளையவர்களை கொண்டாடுகிறது, பன்னிறையை கொண்டாடுகிறது. மூத்தவராக இருக்கின்ற எங்களிலும் இளவையராக இருக்கின்ற நா விச்சுவை கொண்டாடுகிறோம். நா விச்சுவை தந்த இந்த அரசூரை வணங்கி இந்த அவையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.